உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் இறைவன் படியளக்கும் விதத்தை குறிக்கும் விதமாக மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அஷ்டமி சப்பர திருவிழா தொடங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்டு பெறலாம். செல்வகுமார், என்ன சிறப்பு? பக்தர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தளவில் ஆண்டு முழுவதும், குறிப்பாக அனைத்து மாதங்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்ற ஒரு திருக்கோயில். குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் அஷ்டமி சப்பர திருவிழா என்பது அதில் முக்கியமான ஒரு திருவிழா. இந்த திருவிழாவின் போது உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கிறான் என்பதை குறிக்கும் விதமாகத்தான் இந்த அஷ்டமி சப்பர திருவிழா நடைபெறும். இந்த திருவிழா நடைபெறுகின்ற பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் இருவரும் தனித்தனியாக சப்பரத்தில் தேரில் ஏற்றப்பட்டு பின்பு அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு வீதிகள், குறிப்பாக அனைத்து மாசி வீதிகள் வழியாக சுற்றி வந்து மீண்டும் கீழமாசி வீதி பகுதிக்கு நிலைக்கு வருவார்கள். ஆனால் இந்த தேர் வருகின்ற பொழுது அந்த தேர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அரிசியை வைத்து அது சாலை முழுவதுமாக அந்த அரிசியை கீழே சிதற விடப்பட்டு வரும். அந்த அரிசியை எடுப்பதற்காக, குறிப்பாக இந்த அரிசியை எடுப்பதற்காக, ஏனென்றால் இந்த அரிசியை எடுத்து தங்களுடைய வீடுகளில் வைத்தால் தொடர்ந்து தங்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் உணவு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதே போன்று இந்த அரிசி சாலையில் விழுகின்ற பொழுது அதை பிறக்குவதற்காக பொதுமக்கள் இங்கே கூடி வருவார்கள். அது மட்டுமல்ல, இந்த தேரை, சப்பர தேரை பொறுத்தளவில் மீனாட்சி ஒரு தேரிலும் சுந்தரேஸ்வரர் ஒரு தேரிலும் அழைத்து வரப்படுவார்கள். மீனாட்சி வருகின்ற அந்த தேரை பெண்களே பிடித்து இழுத்து வருவதுதான் இந்த தேரினுடைய தனி சிறப்பு. இந்த தேர் முழுவதுமாக பழங்கள் கொண்டு முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இன்று காலை சரியாக 5 மணிக்கு கோவிலிலிருந்து கிளம்பிய தேர் தற்போது மாசி வீதி வழியாக சுற்றி வருகிறது. ஒரு மணி நேரத்துக்கு பின்பாக இது மீண்டும் பல இடத்திற்கு நிலைக்கு வரும். உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கிறான், அதாவது உணவு அளிக்கிறான் என்பதை என்கின்ற தத்துவத்தை விளக்குகின்ற விதமாக இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. நன்றி செல்வகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.